Hi, hello, Makliya. So, inniki on a video is all about the Nobel Prize in Physics 2025. ஸோ பேசிக்காக உங்களுக்கு நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஏன் இந்த நோபல் ப்ரைஸ் லாஸ்ட் இயர் நோபல் ப்ரைஸ் வந்து ரொம்பவே வந்துட்டு ஃபிசிக்ஸ் விட்டு கொஞ்சம் நகர்ந்து போன மாதிரி இருந்துச்சு. அது நான் மட்டும் ஃபீல் பண்ணேன், எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. பட் இந்த டைமோட நோபல் ப்ரைஸ் அடிச்சு பிச்சு நெத்தி அடி அடித்து நான் ஃபிசிக்ஸ்க்கு தான் தருவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் திறந்து அந்த ஃபஸ்ட் பேஜே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து எக்கச்சக்கமான நோபல் ஆர்ட்ஸ் போட்டிருப்பாங்க இந்த ஃபீல்ட்லேயே. ஸோ இட் இஸ் பியூர்லி ஃபிசிக்ஸ் உள்ள ஒரு ஃபீல்ட். அண்ட் அதுக்காக ஐம் வெரி எக்ஸைட்டட். நான் ஆல்சோ என்னோட எம்எஸ்சி ப்ராஜெக்ட் இஸ் ஆன் திஸ் சூப்பர் கண்டக்டர்ஸ். ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ ஆல்சோ கெட் டு ஒர்க் வித் ஸ்குவிட் அண்ட் ஆல். ஸோ அதெல்லாம் பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ இந்த நோபல் ஆர்ட்ஸ் எப்படி வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஆட்டம் க்ரியேட் பண்ணாங்க, அண்ட் இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம சூப்பர் கண்டக்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம், கியூபிட்ஸ் எப்படி வரப்போகுது இதை யூஸ் பண்ணி, என்ன எக்ஸ்பெரிமெண்ட் இதுக்கு பண்ணாங்க, ஆர் பெராப்ஸ் என்னென்ன தியரிஸ் இதுக்கு பின்னால் இருக்குது, கூப்பர் பேர்ஸ்லேருந்து சூப்பர் கண்டக்டர்ஸ் எப்படி வேலை செய்யுது, பிசிஎஸ் தியரியிலேருந்து எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. பேசிக்கலி இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு ஐம் யூசிங் திஸ் பேப்பர் ஆஸ் எ ரெஃபரன்ஸ். இது வந்து ராயல் ஸ்டடீஸ் அகாடமியோட ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் திங். இட் ஹாஸ் எவ்ரி திங் தட் யூ நீட் டு நோ. ஆனால் ரொம்ப டீப்பாக இருக்காது. யூ நீட் டு கோ லேர்ன் அ லாட். இதுக்கு நிறைய இருக்குது. இதுக்கு பின்னால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். உங்களுக்கு இந்த பேப்பர் வேணும்னா ஐ வாண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ சென்ட் இட் யூ. ஸோ 20th சென்ச்சுரியில் நம்ம பார்க்குற சில மேட்டரும் சில எனர்ஜியும் வந்துட்டு நியூட்டனியன் மெக்கானிக்ஸை ஃபாலோ பண்ணல. ஸோ வி ஹேட் டு திங்க் ஆஃப் சம் அதர் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். குவான்டைசேஷன் அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டாக இருக்கணும், இல்லை பிளாக் பாடி ரேடியேஷனாக இருக்கணும். அண்ட் தட் இஸ் வென் த ஜம்ப் இன்டு குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆக்சுவலி கெட்ஸ் இன். அண்ட் அங்கேருந்து we started to see a lot of quantum mechanical stuffs. One interesting phenomena is quantum tunneling. ஸோ பேசிக்காக குவாண்டம் டனலிங் அப்படிங்கிறது கிளாசிக்கல் லிமிட்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகேயா, இப்போது ஐ கேன் ரைட் ஒன்லி வித்தின் திஸ் பேப்பர். ஓகேயா, இந்த பேப்பருக்குள்ளே மட்டும் தான் என்னால் எழுத முடியாது. தட் இஸ் வாட் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் டெல்ஸ் யூ. பட் வாட் குவாண்டம் மெக்கானிக்ஸ் டெல்ஸ் யூ இஸ் தட் யூ கேன் ஆல்சோ ரைட் ஹியர் இன் தி ஏர், ரைட்? ஸோ ஒரு ரெண்டு பேரியர் இருக்குன்னா அந்த பேரியருக்குள்ளே மட்டும் தான் இருக்கணும், அந்த பேரியருக்கு வெளியில் அந்த பார்ட்டிகளால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களோட கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் சொல்லும். இல்லைப்பா அப்படிலாம் இல்லை, லைட்டாக வெளியில் போகலாம், இப்போ வந்து ப்ராபபிலிட்டிஸ் வேவ் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லும். ஸோ பேசிக்காக த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த பார்ட்டிகல் அவுட் சைட் தட் பர்டிகுலர் பாக்ஸ் ஆர் பர்டிகுலர் பொட்டன்ஷியல் இஸ் நான் ஜீரோ அப்படிங்கிறதா சொல்லும். On the other side we have superconductivity. இந்த superconductivity அப்படிங்கிறது is another fascinating phenomena. நார்மல் கண்டக்டரில் நீங்கள் ஏதோ கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் it will have losses. பட் ஒரு சூப்பர் கண்டக்டரில் பண்ணால் லாஸ் எதுவுமே இருக்காது. இந்த டெம்பரேச்சர் இஸ் மோர் தென் enough to sort of wiggle the atoms around. ஸோ நிறைய கொலிஷன்ஸ் நடக்கும், நிறைய லாஸஸ் நடக்கும். பட் அப்படியே டெம்பரேச்சரை we are taking very close to absolute zero அப்படின்னா then what happens is that இந்த மோஷன் ரேண்டம் மோஷன்லாம் இந்த லாட்டிஸ் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆயிரும். பெராப்ஸ் இந்த சார்ஜ் கேரியர்ஸ் நிறைய பம்ப்ஸ் நடக்காமல் it will sort of move. So a proper explanation for this particular superconductivity came from quantum statistics, and that was through BCS theory. It was awarded Nobel Prize. ஒரு 3 பேர், Barden, Cooper and one more guy. So they did all of these things. What they explained was that basically quantum statistics, classical statistics we have Maxwell Boltzmann. அப்படியே quantum statistics வந்தீங்கன்னா we have two different statistics. One is Bose-Einstein statistics and another one is Fermi-Dirac statistics. So Bose-Einstein statistics govern interaction particles. So all your bosons are called Bose-Einstein statistics. Basically gluons, photons, இவங்க எல்லாமே will come under bosons. They have sort of integer spin. ஓகே, அப்படியே ஃபெர்மி-டைராக்ல பார்த்தீங்கன்னா they are matter particles, electrons, quarks இவங்கெல்லாம். ஸோ தே ஹாவ் ஹாஃப் இன்டிஜர் ஸ்பின், 3/2 இன்டிஜர் ஸ்பின் அப்படி இருக்கும். ஓகேயா, ஸோ த ஐடியா இஸ் த ஃபெர்மியான்ஸ்லாம் வந்துட்டு வில் ஃபாலோ பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். பட் நம்மளோட போசான்ஸ்க்கு அந்த பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்லாம் கிடையாது. ஸோ வாட் இஸ் த டிரெக்ட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் திங்? வாட் ஐம் டெல்லிங் யூ இஸ் தட் எனி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் கேன் ஆக்குபை லோவஸ்ட் எனர்ஜி பாசிபிள். இப்போது லெட்ஸ் சே கிரவுண்ட் ஸ்டேட் தான் லோவஸ்ட் எனர்ஜி பாசிபிள் ஸ்டேட்ஸ் ஃபார் தி எலக்ட்ரான்ஸ் டு ஆக்குபை அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் இஃப் யார் எலக்ட்ரான்ஸ் ஆர் போசான்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோமே. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு ஷெல் இருக்கும்ல, 1s ஷெல் இருக்கும்ல, அதுலேயே வந்துட்டு எல்லாமே வில் கண்டென்ஸ், அதுலேயே வந்துட்டு இட் வில் செட்டில். அண்ட் திஸ் இஸ் கால்டு Bose-Einstein condensate, a new state of matter. ஸோ இப்போ அதுக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது என்ன சம்மந்தம் அப்படின்னா, இப்போ யூஷுவல் ஒரு கண்டக்டர்னா எலக்ட்ரான்ஸ் தான் சார்ஜ் கேரியர்ஸாக இருக்கும். ஒரு சூப்பர் கண்டக்டர் உள்ள எலக்ட்ரான் சார்ஜ் கேரியர்ஸ் கிடையாது, கூப்பர் பேர்ஸ் தான் சார்ஜ் கேரியர்ஸ். ஓகே, வாட் இஸ் திஸ் கூப்பர் பேர்ஸ் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் தான். ஓகே, 2 எலக்ட்ரான் கண்டென்சிங், இட்ஸ் கால்ட் Bose-Einstein condensate. ஸோ இட் இஸ் கண்டென்சிங் டு ஃபார்ம் அ கூப்பர் பேர். டன். ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் அட் திஸ் லோவர் டெம்பரேச்சர்.
ஸோ பேசிக்லி 2 எலக்ட்ரானும் will occupy the same lowest energy state possible and then டெம்பரேச்சர் குறைச்சதுனால லாட்டிஸ் வைப்ரேஷன் பெருசாக இல்லை. ஸோ தீஸ் கூப்பர் பேர்ஸ் ட்ராவல் த்ரூ. ஸோ ஒரு சூப்பர் கண்டக்டரோட சார்ஜ் கேரியர் எதுனா கூப்பர் பேர். ஸோ இந்த சூப்பர் பேர் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, யூ கேன் கோ செக் தட் அவுட். இப்போ இதில் என்ன அப்படின்னா இந்த போசன்ஸ் அண்ட் காண்டன்சேட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் குவாண்டம் மெக்கானிக்கல் எஃபெக்ட்னு சொன்னது காரணம் ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் இட் வில் ஹேவ் ஒவ்வொரு வேவ் ஃபங்க்ஷன். ஆல் ஆஃப் தீஸ் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த பார்ட்டிகல் கண்டென்ஸ் ஆகும்போது will behave as one single wave function. Then that is exactly what happens here in superconductors also. ரெண்டு electrons when they come join together they form a single wave function and then அந்த கூப்பர் பேர்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு என்டையர் ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் ஆயிடுச்சு. தென் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு வேவ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த சூப்பர் கண்டக்டர் பற்றிலாம் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த சூப்பர் கண்டக்டரை வச்சுட்டு ஏதோ ஒரு யூஸ் இருக்கா? அப்போ தான் வந்து 1962 வந்துட்டு ஒரு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் வராங்க. அவர் வந்து ஜோசப்சன் பேசிக்லி. ஓகே, ஸோ இந்த ஜோசப்சன் தான் கேட்குறாரு தென் வாட் வில் ஹேப்பன் இப்போ ரெண்டு சூப்பர் கண்டக்டர் நடுவில் ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல், இட் கேன் பி எனி திங் தென் ஆனால் ரொம்ப தின். இப்படி தான் என்ன நடக்கும் அப்படின்னா கூப்பர் பேர்ஸ்ன்னு சொன்னோம்ல, தென் 2 சூப்பர் கண்டக்டருமே டிஃப்ரெண்ட். ஓகே, ஃபேஸ் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்னா தயவு செஞ்சு இந்த ஃபேஸ் பற்றி போய் இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிங்க. ஓகே, இந்த சூப்பர் கண்டக்டர் நான் சாண்ட்விச் பண்ணேன் அப்படின்னா கூப்பர் பேர்ஸ் என்ன பண்ணும், இந்த குட்டி பேரை டனல் பண்ணும். வாட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் இஸ் தட் இந்த டனலிங் வில் ஹேப்பன் வித்தவுட் எனி வோல்டேஜ் அப்ளைட். ஸோ 1963 பெல் லெபார்ட்டரியில் இந்த ஜோசப்சன் ஜங்ஷனை ப்ராக்டிக்கலாக செஞ்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்த வருஷமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிசிக்ஸ் கம்யூனிட்டி கொடுத்தாங்க அண்ட் தட் இஸ் ஸ்குவிட், சூப்பர் கண்டக்டிங் குவாண்டம் இன்டர்ஃபரன்ஸ் டிவைஸ். மேக்னெட்டிக் மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஒன் ஆஃப் த ப்ரிசைஸ் வே இஸ் யூஸிங் திஸ் பர்டிகுலர் திங். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது குவாண்டம் டிசைனோட ஒரு ஸ்குவிட் அட் ஐஐடி மெட்ராஸ். இப்போ நார்மல் கண்டக்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு எலக்ட்ரான் தான் வந்து சார்ஜ் கேரியர். ஸோ ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வேவ் ஃபங்க்ஷன், ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கும், ரைட்? ஸோ எல்லாமே ஆவரேஜ் அவுட் ஆயிரும். பட் சூப்பர் கண்டக்டர்ஸில் டென்ஸ் ஆகி போசின்ஸ் அண்ட் காண்டன்சேட் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குல்ல, ஸோ எல்லா கூப்பர் பேர்ஸோருக்குமே ஒரே ஒரு சிங்கிள் வேவ் ஃபங்க்ஷன் தான் இருக்கும், மீனிங் ஒரு சிங்கிள் ஃபேஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம இப்போ நம்ம கிட்ட 2 ஃபேஸ் இருக்குது, ஏன்னா 2 சூப்பர் கண்டக்டர்ஸ் இருக்குல்ல, இதோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் டிரெக்ட்லி லிங்க்ட் டு வோல்டேஜ் இன் ஜோசப்ஸ் ஜங்ஷன். ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இன் ஃபேஸ் அப்படிங்கிறது இஸ் நவ் பிகேம் எ மெஷரபிள் குவான்டிட்டி. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் இப்போ வோல்டேஜ் 0, அதாவது டைம் டெரிவேட்டிவ் ஆஃப் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் 0, விச் மீன்ஸ் உங்களோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இந்த நேரத்தில் மூவ் ஆகிற கரண்ட் தான் சூப்பர் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எந்த வோல்டேஜ் ட்ராப்பும் இருக்காது, அப்படியே மூவ் ஆகும். பட் இஃப் உங்களோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் சேஞ்சஸ் லீனியர்லி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனட் வோல்டேஜ் கிடைக்கும். இதுதான் வந்து ஏசி ஜோசப்சன் ஆசிலேஷன் அப்படி சொல்லுவோம். ஓகேயா, ஸோ நீங்கள் வோல்டேஜ் மெஷர் பண்ணால் போதும், யூ வில் சார்ட் ஆஃப் நோ அபவுட் ஹவு திஸ் ஃபேஸ் இஸ் ஒர்க்கிங். இப்போ இந்த ஜோசப்சன் ஜங்ஷனுக்கு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும்ல, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபேஸுக்கும் ஒரு இனர்ஷியா இருக்கும், ஃபேஸ் இனர்ஷியா அப்படி சொல்லுவோம், ரைட்? சேஞ்சிங் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ரெக்வயர்ஸ் changing the capacitance or capacitor which costs some sort of energy inside, and அதுக்கு we have write a set of equations which look like this. இது அப்படியே டைரக்டாக கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஒரு பார்ட்டிகளுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா which is your basic Hamiltonian equation, total energy equation அப்படியே கால்குலேட் பண்ணிங்கன்னா kinetic energy plus potential energy, it looks very similar, கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் இன் ஃபேஸ் இருக்குல்ல, இதை ஐம் ட்ரீட்டிங் ஆஸ் அ பார்ட்டிகல், டன் அ பார்ட்டிகல் இன் சம் சார்ட் ஆஃப் பொட்டென்ஷியல், ரைட்? அந்த இந்த செட்டப்புக்கு பேர் தான் வாஷ்பர்ட் பொட்டென்ஷியல் அப்படி சொல்கிறோம். இதுதான் அந்த கிராஃபில் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து உங்களுக்கு கிளாசிக்கலாக சொல்லும், அந்த ஸ்டேபிளாக நிற்கிற ஸ்டேட் இருக்குல்ல, எதுவும் சேஞ்ச் ஆகாமல் கான்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல, அதுதான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன், அதாவது சூப்பர் கரண்ட் ஸ்டேஜ், வேர் தெர் இஸ் நோ வோல்டேஜ் பட் தெர் இஸ் சம் சார்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ விச் இஸ் வித்தவுட் வோல்டேஜ். அண்ட் இப்போ அப்படியே அது ஸ்லாண்டிங்காக இருக்க அந்த பொட்டென்ஷியல் அந்த பார்ட்டிகல் வந்து உருளுது அப்படின்னா தென் இட் ஹாஸ் சம் சார்ட் ஆஃப் வோல்டேஜ். டன் தட் இஸ் யுவர் செகண்ட் கேஸ் விச் ஐ செட். லீனியராக உங்களோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகும், அப்போ வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் இன்ட்ரெஸ்டிங்லி தேர்ட் ஃபேஸ் ஒன்று வரும், அதுதான் வந்து நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ் சஜஸ்ட் பண்ணோம். என்ன அப்படின்னு சொன்னால் குவாண்டம் டனலிங், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த பார்ட்டிகல் அவுட் சைட் தட் பொட்டென்ஷியல் இஸ் நான் ஜீரோ, ஸோ இட் டென்ஸ் டு கம் அவுட். அண்ட் தென் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் திஸ் என்டையர் எனர்ஜி இஸ் குவான்டைஸ்ட். அவ்வளோதான், தட் இஸ் வேர் பியூட்டி ஆஃப் quantum mechanics comes in. இந்த கிராஃப்ஸில் நீங்கள் லைன்ஸ் என்ன பார்க்குறீங்க, தட் இஸ் பேசிக்லி குவான்டைசேஷன். ஸோ இங்கேயுமே உங்களுக்கு வந்து எனர்ஜி லெவல்ஸ் வந்துடும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் இப்போ கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிறத நான் வந்துட்டு 0ன்னு வச்சுக்கிறேன், ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் இருக்குல்ல அதை வந்து 1ன்னு வச்சுக்கிறேன். திஸ் இஸ் வாட் குவாண்டம் பிட்ஸ் இஸ். தியரிட்டிக்கலி இது எல்லாமே சொல்லியாச்சு, பட் இதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல. இந்த ப்ரூஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஏன்னா இட் ஹேஸ் டு பி அட் மில்லி கெல்வின்ஸ். ஓகே, அப்சல்யூட் 0க்கு மேலே கொஞ்சம் மில்லி கெல்வின்ஸ், ரைட்? அந்த இடத்துல இருக்கணும், அவ்வளோ நல்லா கூல் பண்ணணும், ஒரு பியூர் ஜோசப்சன் ஜங்ஷன் வேணும். அண்ட்
any sort of external energies, external temperatures would sort of affect the measurements. So இதெல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி they built a proper Josephson junction, cooling it to millikelvins. ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபேஸ் எப்போ அந்த வெளில தாண்டுதோ அங்கே என்ன கரண்ட் அப்படிங்கிறதெல்லாம் மெஷர் ரெஸ்பெக்ட் டு எஸ்கேப் டெம்பரேச்சர் அண்ட் ஆக்சுவல் மெஷரிங் டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணிகிட்டே வராங்க. இப்போது யூஸ்வலி ஹையர் டெம்பரேச்சரில் அந்த பார்ட்டிகல் வில் ஹாவ் இனஃப் தெர்மல் எனர்ஜி டு ஆக்சுவலி கிளைம் அப் த பொட்டென்ஷியல், அதனால் ஈஸியாக வந்துடும். ஸோ இட் ஆக்சுவலி ஃபாலோஸ் அ ப்ராப்பர் ட்ரெண்ட். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா தேர் இஸ் அ கிராஸ் ஓவர் ஹேப்பனிங் வேர் அந்த பாயிண்ட்டுக்கு மேலே அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாது. இந்த கிராஸ் ஓவர் டெம்பரேச்சரை அழகாக நம்மளோட நோபலர்ஸ் ப்ரிடிக்ட் பண்ணாங்க. இப்போ எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்க்கு அப்புறமா குவாண்டம் டன்னிங் வில் டேக் ஓவர். ஃபர்ஸ்ட் எவர் மெஷர்மெண்ட் எவிடன்ஸ் ஃபார் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இன் மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம். இன்ட்ரெஸ்டிங்கில் அதோட இல்லை, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குவான்டைசேஷனையும் காட்டுறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி மைக்ரோவேவ்ஸை தேர் சென்டிங் இட் ஆன் டு தட் பர்டிகுலர் ஜங்ஷன் அண்ட் நவ் தே ஆர் மெஷரிங். ஸோ என்னன்னா எக்ஸாக்ட் சர்டன் மைக்ரோவேவ்ஸ் தான் அப்சர்வ் பண்ணுது பிகாஸ் டிஸ்கிரிட்டில். ஸோ பேசிக்கலி வாட் யூ மெஷர்ட் இஸ் குவான்டைஸ்ட் எனர்ஜிஸ். அண்ட் இதையே வந்து ஆர்டிஃபிஷியல் ஆட்டம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நியூக்ளியஸ் இருக்கும், அப்புறம் ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இதான் ஒரு ஆட்டம் கரெக்டாக. ஸோ ஒரு நியூக்ளியஸ், இந்த நியூக்ளியஸ் தான் வந்து ஒரு பொட்டன்ஷியல், ரைட்? ஸோ அதே மாதிரி நமக்கு இங்கே ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, விச் இஸ் அந்த பொட்டன்ஷியல் ஜோசப்சன் பொட்டன்ஷியல், ரைட்? ஸோ அந்த பொட்டன்ஷியல் அங்கே ஒரு நியூக்ளியஸாக ஆக்ட் ஆகும். அண்ட் இங்கே நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும்ல, அதான் வந்து இந்த இடத்துல இந்த ஃபேஸ் பார்ட்டிகல் வந்து இந்த பொட்டன்ஷியலில் மாட்டிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கும், ரைட்? அண்ட் பியூட்டிஃபுல்லி இங்கே வந்துட்டு அந்த மைக்ரோவேவ் அனுப்பி அவங்க வந்து இந்த லெவல்ஸ் ஆர் குவான்டைஸ்ட் அப்படின்னு காமிச்சாங்க, ஜஸ்ட் லைக் ஹவு யூ see in an atom. So that is why this is a very first direct measurement of an artificial atom. ஸோ இன்றைக்கி நீங்கள் கேட்டுட்டு இருக்க கியூபிட்ஸு, என்டாங்கிள் ஃபோட்டான், லாஜிக் கேட்ஸு, இவங்க எல்லாம் ட்ரேசஸ் பேக் to our beautiful experiment that has been done in the year 1985 and அதுக்கான ரெகக்னிஷன் தான் 2025ல நோபல் பிரைஸ் இன் ஃபிசிக்ஸ். இந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபிசிக்ஸ் பைத்தியம் எனக்கு தெரியும். நீங்கள் இது வரைக்கும் ப்ரொமித்தியன்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். See you in the next video.